ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு Cheru Bakes. முக்கியமான ஆள் இன்றைக்கி என் கூட ஒருத்தவங்க என்னோட மென்டர் டீச்சர் இல்லை. இன்றைக்கி நான் தான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு அழகான சினமன் ரோல் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறீங்க? சினமன் ரோல். வெல்கம் டு Cheru Bakes. இவ்வளோ எபிசோட்ஸில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பிரெட் பேஸ்டாக ஒன்று பண்ண போகிறோம். ஓ, சினமன் ரோல்ன்றது பிரெட் பேஸ்டில் பண்ண ஒரு டிஷ். ஓகே, ஈஸ்ட் வச்சு ஒரு 10 எபிசோடில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறோம். அப்போ நீ என்ன தைரியத்தில் பண்ண போகிறேன்னு சொன்னேன்? சினமன் பொடியை போட்டு ரோல் பண்ணி அதை ஏதோ பண்ணி ஜீரான முக்கி சாப்பிட போகிறோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ நீங்கள் சொல்லுவோம் ஈஸ்ட்லாம் இன்வால்வ் ஆகுறாங்கன்றப்போ அது கொஞ்சம் பெரிய மேட்டராக தான் இருக்கும். ஈஸ்ட்னா என்னன்னு தெரியுமா? அது தெரியும். இப்போ மாவுலாம் புளிக்கிறதுக்கு வந்து ஒரு மேட்டர் இருக்குல்ல, அது மாதிரி இந்த ஈஸ்ட் போட்டால் மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக அப்படி புஃப்னு வரும்ல, அதானே ஈஸ்ட்டு. ஸோ நம்ம புளிக்க வைக்கிறோம் பேசிக்காக, அதுக்கான மேட்டர். பரவாயில்ல, ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன். Cheru Bakes பாருங்க. சரி, ஆரம்பிக்கலாமா? ஸோ வந்து ஒரு போல் எடுத்துட்டோம். இதில் வந்து வார்ம் மில்க். வார்ம்னா எப்படின்னா, ஆப்வியஸ்லி எல்லாருக்கிட்டையும் தெர்மோமீட்டர் இருக்காது. உன் ஃபிங்கர் பால்குள்ளே போட்டேன்னா 5 செகண்ட்ஸ்க்கு அந்த ஹீட் ஹோல்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒரு டெக்னிக். தெர்மோமீட்டர் இல்லாமல் 3/4 கப் வார்ம் மில்க். இதில் 1/4 கப் சுகர். ஹேண்ட் விஸ்க் எடுத்துக்கலாம். சுகரும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மிக்சரில் தான் நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஏன் இதுலையே? ஈஸ்ட்டுக்கு வந்து ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு ஃபுட்டு தேவையில்ல. ஈஸ்டோட ஃபுட்டு வந்து சுகர். ஓ, ஸோ அதனால நம்ம சுகர், பால் அண்ட் ஈஸ்ட் கொடுப்போம். ஆனால் தான் ஈஸியாக கரைஞ்சிடும்ல இதில் ஈஸ்ட் போட்டால். அண்ட் பாலும் கொஞ்சம் ஃபார்மாக இருக்குது, ஸோ ஈஸியாக மிக்ஸ். ஓகேவா? இதில் 2 டீஸ்பூன் ஈஸ்ட். ஓகே, போதும். இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்த ஒரு கப்பில் ஒரு எக் யோக் எடுத்துக்கலாம். ஒரு இதில் ஹோல் எக்கா? ஆமாம். டூ ஹேண்ட்ஸ். இல்லை இப்படி எடுத்துட்டு இப்படி, அப்படி இல்லை, இப்படி வடை ராசா. இப்போ இந்த ஹேண்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர். இப்போ அந்த ஹேண்டில். ஏய், யாராங்க வாங்கடா, அப்படியே உங்கள் கையில் மாற்றி விட்றேன். இது எப்படிடா உடைச்ச? உடையாமல் முட்டை எடுத்து வச்சிட்டோம். ஒரு எக் யோக் எடுத்தாச்சு. இதில் வந்து 1/4 கப் பட்டர். ஸோ இதில் வந்து பட்டர் எடுத்து வச்சுருக்கோம். 1/4 கப்பு. ஆமாம், எக் இருக்குது. இன்னொன்று ஒரு கிளாஸ் பவுலில் ஃப்ளார் எடுத்துக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இருக்கட்டுமா? இப்போ ஒரு கிளாஸ் பவுலில் 3 கப் ஃப்ளார். ஓகே, ஸோ நம்மளோட ஈஸ்ட்டும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பார்த்தோன்னா பபிள்ஸாக இருக்கா? ஆமாம், டாப்பில் ஃபுல்லாக. ஓ, இப்படி வந்துருச்சுன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி மாவு புளிச்ச ஸ்மெல் அடிக்குது. அதுதான், ஸோ அப்படின்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அது அந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிறப்போ இப்படி ஆகும். ஓகே, ஸோ வி ஆர் அப்ரூவ்டு டு ப்ரொசீட். ஸோ இந்த ஃப்ளாரில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஈஸ்ட் மிக்ஸ்சரில் எக் யோக், அதை மிக்ஸ் பண்ணுறப்பே அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. இப்போ வந்து இந்த மிக்சர் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஆட் பண்ணவா? அப்படியே ஆட் பண்ணிடலாம், எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணுமா? நம்ம வந்து ஹேண்ட் மிக்ஸ்லையும் பண்ணலாம், பட் மைதா அதிகமாக இருக்குல்ல, ஸோ நம்ம மேலே விழுந்துடும். இப்போ வந்து கை இப்படி வச்சுட்டு ஹேண்ட் விஸ்க் எப்படி இருக்கும், ஒரு இப்படி தானே அந்த மாதிரி வந்துட்டு ஹேண்ட் விஸ்க் மாதிரி இப்போ நம்ம ஹேண்டை யூஸ் பண்ணி பண்ணுமா? பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என் கை தான் ஹேண்ட் விஸ்க்கு. ஒரே டைரக்ஷன். அமுக்கி ஒரே டோவாக கொண்டு ஸோ இதில் வந்து கொஞ்சம் டோ வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஸோ லேஸாக பார்த்து அதே மாதிரி இப்போ நாங்கள் 1 டீஸ்பூன் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறம் இந்த மாவு ஒரு வழியாக பசஞ்சு முடிச்சிட்டோம். கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குதுக்கா. மெஷின் இல்லைல்ல நம்மக்கிட்ட, ஸோ கையில் பண்ணும்போது இதுதான். இது வந்து ஆச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்மளோட டோ எடுத்துட்டு ஃப்ளாட்டாக ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோவாக எக்ஸ்பேண்ட் பண்ணும். இதை வந்து விண்டோ பெயின் டெஸ்ட் அப்படின்வாங்க. விண்டோ பெயின் எப்படின்னா, நம்ம இந்த சைட்லேருந்து மாவை பார்த்தா அந்த சைடில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வி ஷுட் பி ஏபிள் டு டெல். எனக்கு ஆப்போசிட்டில் கேமரா இருக்குக்கா. தெரியுதா? ஸோ அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதாவது இந்த சைட்லேருந்து அந்த சைடு பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ நேரம் கஷ்டமா? ஆமாம். ஸோ அது வந்து gluten ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு தெரியறதுக்காக. ஆக்சுவலாக இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சினமன் ரோல் செய்கிறப்ப நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நிறையா
பதங்கள் முக்கியமாக இருந்தால் மட்டும்தான் இந்த சினமன் ரோல் ஆக்சுவலாக கரெக்டாக வரும். சினமன் ரோல் டோ வந்து பிரெட்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இந்த டைப் ஆஃப் பிரெட் பேர் வந்து பிரியோஷ் அப்படின்வாங்க. பிரியோஷ் பிரெட், என்ரிச்ட் பிரெட், பட்டர், எக் அந்த மாதிரிலாம் இன்க்ரீடியன்ஸ் போட்டு பண்ணுறனால என்ரிச்ட். பிரியோஷ். க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு சொன்னீங்களே. க்ளூட்டன் ஃப்ரீன்னு சொல்ல, க்ளூட்டன் ஆக்டிவேட் ஆகிறதுக்காண்டி அப்படின்னு சொன்னீங்களே, அதோட க்ளூட்டன் வந்து மைதாவில் இருக்கிற ப்ரோட்டீன், ஓகேவா? ஸோ அந்த ப்ரோட்டீனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறப்போ அதை ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ தான் அந்த ஸ்ட்ரெச்சபிலிட்டி ஆஃப் த டோ ஆகும். ஸோ நம்ம வந்து சும்மா எப்படி மிக்ஸ் பண்ணால் அது ஆக்டிவேட் ஆகாது. நல்லா நம்ம எவ்வளோ நேரம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 minutes. 20 minutes ரொம்ப நேரமாக பசிக்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த டைமில் க்ளூட்டன் ஆக்டிவேட் ஆகும். அதுதான் இப்போ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு இது பண்ணோம்ல, டெஸ்ட் மாதிரி, அந்த மாதிரி. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா க்ளூட்டன் வந்து ப்ரோட்டீன் தான். ஆனால் அப்புறம் ஏன் மற்ற எல்லோரும் வந்து இப்போ ப்ரோட்டீன் பாய்ஸ் இருக்காங்களே, அதாவது ஜிம் பாய்ஸ் எல்லாமே க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு சாப்பிட்றாங்களே, ஏன்? ஸோ வந்து க்ளூட்டன் வந்து ப்ரோட்டீன் தான், பட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன். இப்போ சிக்கனில் இருக்கிற ப்ரோட்டீன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக். அதாவது நீங்கள் இப்போ பிரெட் சொன்னீங்கன்னா, பிரெட்லேயே 2 வெரைட்டி இருக்குது. நம்ம பண்ணுற பிரையோஷ் பிரெட் வேறு, நார்மலாக யூஸ் பண்ணுற பிரெட்ஸ் வேறு, அந்த மாதிரி வேறு ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம். பட் இது வந்து என்னென்னா மோஸ்ட்லி இந்த க்ளூட்டன் வந்து பாதி பேருக்கு இப்போ அலர்ஜி ஆகுது. இப்போ க்ளூட்டன் ஃப்ரீ போகிறதே நம்மளோட பாடினால அந்த ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ண முடியாமல் தான் அந்த அலர்ஜி வருது. அதனால தான் பீப்புள் ப்ரிஃபர் க்ளூட்டன் ஃப்ரீ. கார்போஹைட்ரேட்ஸ் வேறு, ஓகேவா? இப்போ இது வந்து ஆயிடுச்சு, இந்த டோ ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 hours வச்சுக்கலாம். அது ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ வந்து நம்ம அந்த சினமன் ரோலோட ஃபில்லிங் பண்ண போகிறோம். உள்ள ஃபில்லிங் 1/4 cup unsalted butter, 2/3 cup brown sugar. இதில் வந்து சினமன் பவுடர் ஆட் பண்ணலாமா, 1 tablespoon. ஸோ வந்து இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதில் லேசாக உப்பு போட்டுக்கலாம். சீ சால்ட். இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த ஸ்வீட்னஸை பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்காக சால்ட் போட்டு. ஆனால் நம்ம எந்த ரெசிபிஸ் இருந்தாலும் அதோட டெக்ஸ்டர் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி செம்ம பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம், சூடாக சாப்பிட்றோம். கண்டிப்பாக வீட்டிலேருந்து யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்ற பட்சத்தில் இதை செம்மையாக அப்படியே வீட்டிலே செஞ்சு சுட சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக 1 tablespoon நம்ம மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். ஆனால் நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி வந்து சினமன் பவுடர் வந்து எக்ஸ்ட்ரா கூட நம்ம ஆட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து பிரெட் அந்த பிரியோஷ் டோ போட்டு இது ஃபில்லிங் போட்டு ரோல் பண்ணி பேக் பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ளேவர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ப்ரெட்டோடு சாப்பிட்றப்போ ஈவனாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட டோ வந்து ப்ரூஃபும் ஆயிடுச்சு, கோல்டாகவும் இருக்குது. ப்ரூஃப் அண்ட் கோல்ட்னா ப்ரூஃப் ஆயிருக்குன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஓகே. கோல்டாக இருக்குன்னா பட்டர் ஆட் பண்ணியிருந்தோம்ல. ஆமாம். ஸோ அது இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா என்ன ஆகும், ஹார்ட் ஆகும். ஸோ அதுவும் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன ஆகும், ரோல் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் மைதா போட்டுக்கலாம். இதை வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் பண்ணணும். அப்போ தான் ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு. ஆமாம், ஈஸியாக. மைதா அதிகமாக ஆட் பண்ணாமல் ஒட்டுச்சுனாலும் நான் ஆட் பண்ண போதும். ஸோ ஒரு 1 mm திக்னஸில் ஒரு ரெக்டாங்கிள் அப்ராக்சிமேட்டாக. இப்போ இதில் வந்து நம்மளோட சினமன், ப்ரௌன் சுகர் மிக்சர் போட்டுக்கலாம். இதை தான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஆமாம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் அங்கங்கே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் வெரி நைஸ் டிஷ் டு மேக். ஓகே, ஸோ பார்த்தோன்னா நான் வந்து எட்ஜில் ஸ்ப்ரெட் பண்ணல, அங்கேயும் ஒரு இன்ச் கேப் விட்டுருக்கீங்க. ஆமாம், ஏன்னா நம்ம ரோல் பண்ணி கட் பண்ண போது அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ இதை வந்து ரோல் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் ரோல் பண்ணுவோம் இதை. ஸோ வந்து எப்படின்னா புல் ரோல் டைட்டாக பண்ணும், ஓகேவா? இப்படியே பண்ணனா டைட் ஆகாது. ஆமாம், ஸோ இழுத்துட்டு, ஏன்னா ஆல்ரெடி டோ ஸ்ட்ரெச் ஆகும்ல, ஸோ இழுத்துட்டு ஃபோல்ட். ஓகே, அப்படி கொஞ்சம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு. ஓகே, அவசரப்பட வேண்டாம். ஓகேவா? ஸோ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எண்டு வந்து இப்படியே க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகாது, ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை வந்து பிஞ்ச் பண்ணும். பிஞ்ச்னா என்ன பண்ணுவோம், இப்படி தானே கில்லுவோம்ல, அதே மாதிரி. ஸோ நல்லா ரேப் ஆகிக்கும், பேக் பண்ணுறப்ப வெளியே வராது. இதோ அப்படியே அதை பிஞ்ச். இப்போ நான் அதை ஈவன் ஆக்கிக்கிறேன், ரோல் பண்ணி. இப்போ ஐ கேன் சீ தட் இங்கே உள்ளியாக இருக்குது, இந்த இடத்துல பிக்காக இருக்குது. எக்ஸ்ட்ரா மாவை ப்ரஷ் வச்சு
எடுத்துடலாம், ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இது சைட்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, பட் யூ கேன் see இல்லை 1.5 inch. இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் அது ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஓகே. இப்போ நம்ம ட்ரேயில் ஒரு ட்ரீ ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கோம். எதுக்கு? கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப்பில். ஓ, இது அப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோமா? ஓ, ஓகேவா. ஸோ நம்ம ஒரு ஸ்டென்சிலுக்காக ஒரு ட்ரீ ஷேப்பில் வச்சுருக்கோம். ஓகே, கூல். இப்போ இதை வந்து ஒரு டவலில் கவர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்? ப்ரூஃப் ஆனோம்ல, ஓப்பன் ஆச்சா ட்ரை ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ பேக் பண்ணுறப்ப நம்ம அந்த டவல்லாம் எடுத்துகிட்டு தான் பேக். ஆமாம் ஆமாம், ஒரு கிளாத்தில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour விட்டுடலாம். ஓகே, அதுக்குள்ளே நம்ம இதுக்கு மேலே டாப்பிங் ஃப்ராஸ்டிங் ஒன்று இருக்குது, அந்த ஃப்ராஸ்டிங் பண்ணி ஓகேவா. ஸோ நம்மளோட டோ வந்து ப்ரூஃப் ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் அது நம்ம டாப் ஃப்ராஸ்டிங் ஆட் பண்ண போகிறோம்ல, க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங். ப்ரூஃப் ஆகுதுன்னா வந்து அது அந்த எக்ஸ்பேண்ட் ஆகும், ஒரு மாதிரி விரிஞ்சு வரும்ல, அந்த அதுதான். ஓகே ஓகேவா. இதில் வந்து ஒரு டப் க்ரீம் சீஸ் 200 grams இருக்குது. 200 grams க்ரீம் சீஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து ஒரு 2 tablespoon பட்டர், அன்சால்டட் பட்டர். இந்த மிக்சரில் லேசாக பால் போட்டுக்கலாம், ஒரு 2 tablespoon. இதில் எதுக்கு மில்க் ஆட் பண்ணுறோம்? கன்சிஸ்டன்சிக்காக. இது கொஞ்சம் திக்காக இருக்குல்ல, அந்த ஒரு சாசியான கன்சிஸ்டன்சி வரதுக்கு. ஓகே. ஸோ ஐசிங் சுகர் வந்து ஸ்பூன் பை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் 1 drop வெனிலா எசன்ஸ். இதில் எதுக்கு வெனிலா எசன்ஸ்? டேஸ்ட்டுக்காக, ஃப்ளேவருக்காக. இதில் நம்ம ஒரு 3 teaspoon ஐசிங் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம 6 teaspoon ஆஃப் ஐசிங் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஆமாம். ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அது வந்து ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் அது மேலே இது வந்து இல்லை, அது வந்து ப்ரூஃப் ஆகி பேக் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம டாப்பில் ஆட் பண்ணி கட் பண்ணி டாப்பில் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் டெக்கார்ஸ் இருக்குது, எடிபிள் டெக்கார்ஸ், அதெல்லாம் போட்டு நம்ம அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். சூப்பர். இப்போ நாங்கள் அது ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் சந்திக்கிறோம். ஸோ நம்மளோட டோ வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ப்ரீ ஹீட்டட் அவன் 180 degrees ப்ரீ ஹீட் ஆன அவனில் போட போகிறது 150 degreesக்கு ஒரு 15 to 20 minutes. சூப்பர். ஓகேவா, போட்டுடலாம். பட் பார்த்தேன்னா ட்ரீ ஷேப்லேயே ப்ரூஃப் ஆயிருக்கு. நம்ம வச்சதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி செமையாக வந்துருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்மளோட சினமன் ரோல்ஸ் அவனில் தான் வந்தாச்சு. 20 minutes ஓகே, எடுத்தாச்சு. சூடாக இருக்க போதே நம்மளோட க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் போட்டுடலாமா? பைப்பிங் பேக்கில் போட்டு அண்ட் அதோட நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த கேண்டி கேன் அதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரிசில் மாதிரி பண்ண போகிறோம். தென் நம்மளோட அந்த கேண்டி கேன் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோமா? கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி இருக்கும் அது மாதிரி. அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணிடலாமா? எஸ், கண்டிப்பாக. நம்மளோட வெயிட் பண்ணிருக்கோம். எடிபிள் கிறிஸ்மஸ் ட்ரீ ஆயிடுச்சு. எடிபிள் கிறிஸ்மஸ் ட்ரீயா? அப்படியே எடுக்க வேண்டியது. அப்படியே எடுக்க வேண்டியதுனா ஒரு பிளேட் கொடுக்கட்டும். நைஸ். ஸோ ஓகே, டேஸ்ட் பண்ணிடுவோமா? ஆகா, பயங்கரமாக டீகோட் பண்ணிருக்கேன் நம்மளே. என்னன்னா சொல்லுங்க. பட்டை கலப்புது. பட்டை கலப்புது. இந்த மேலே போட்ட ஃப்ராஸ்டிங்கு அதுக்கு செம்மையாக, ஏன்னா க்ரீம் சீஸ் வந்து கொஞ்சம் டேங்கியாக இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்வீட்னஸோட அது பேலன்ஸ் அவுட் ஆயிரும். நாங்கள் இங்கே வந்து சினமன் ரோலை வச்சு ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் பண்ணி நாங்கள் இங்கே அடித்து செம்மையாக தும்சம் பண்ணிகிட்டு இருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கு.
அண்ட் இது வந்து உங்கள் ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்கள். விஷிங் யூ ஆல் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்னொரு சின்ன விஷயம், நம்ம செரு பேக்ஸ் வந்து இன்னொரு பரிணாமத்தை அடைய போது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா மீடியா மெசன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் செரு, நாங்கள் உங்களை 2025 பார்க்குறோம்.